முன்பதாக நிறத்த கோட்டைக்குள்ளதாக என்னை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யுங்க. வந்திருக்க ஒவ்வொருவருக்கும் தாவி ஆத்மா சரத்துக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் தந்து எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க தகப்பனே. ஆண்டவரே 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அவருடைய மத்தியிலே இருப்பேன் என்று சொல்கிறேன். பிரசனம் இந்த இடத்துல இருக்கிறதற்காய் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் அப்பா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து என் ஜனத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அந்த ஜீவ வார்த்தை இடத்திலே நிறைந்து இருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காய் நன்றி. வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ள என்னுடைய கண்களையும் என்னுடைய கால்களையும் கத்த சிந்தைகளையும் திறந்தருளுவீராக. கடைசிகள் எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். செய்தி தலைப்பு வேதாகமத்தில் நிறங்கள். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாமே நமக்கு தேவையான மன்னாவை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதாகமத்தில் நிறங்கள். ஹல்லேலூயா. ஆக்சுவலி இந்த வேதத்தின் மகத்துவங்களை நாம் புரிந்து கொள்கிறது நமக்கு கொஞ்சம் கடினமான காரியம். பாருங்க, என்ன கேட்டீங்கன்னா வேதம் என்று சொல்லுகிறது நான் சமுத்திரத்துக்கு ஒப்பிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். சமுத்திரத்துல இருக்கிற மச்சங்களை ஆகிலும் சமுத்திரத்துல இருக்கிற அதிசயங்களை ஆகிலும் நாம் கண்டு புரிந்து கொள்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். 107 சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், கடலின் ஆழங்களிலே வேலை செய்கிறவர் கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பார்கள். உண்மையிலே அப்படிதான். நேஷனல் ஜியோகிராஃபிக் பார்த்திருக்கீங்களா? அதுல கடலுக்கு அடியில போய் போட்டோ பிடிச்சி போடுவாங்க பாருங்க. என்னென்னலாம் இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. குட்டி 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 ஜீவன்கள் எல்லாம் இருக்கு. அந்த ஆழத்திலேயும் ஆண்டவர் அந்த குட்டி ஜீவனையும் போஷித்தவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த கொசு கடிங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டுல வந்து கடிக்கிறதுக்கு வரும். நீ கையில கடிக்கிறதுக்கு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது கண்ணு தெரியாது. அதுக்கு என்ன செய்யாது? கண்ணு தெரியாது. ஆனா மூடாத இடம் எங்க இருக்குன்னு தேடி பார்த்து அது என்ன செய்யுது? கடிக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எவ்வளவு ஞானத்தை அந்த சின்ன டைனி கிரியேச்சருக்குள்ள வச்சிருக்கிறார் சொன்னால் ஒரு மகா மகத்துவம் உள்ள தேவன். அவர் வெறுமையாக இந்த வேத புத்தகத்தை எழுதி அவர் நம்மள கையில கொடுக்கவில்லை. அது அநேக மகத்துவங்களை அவர் வைத்திருக்கிறார். அந்த சின்ன ஞானத்துக்கு, மனித ஞானத்துக்கு அதை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினம். இதேதான் எனக்கு நடந்துச்சு. பாஸ்ட் தேர்ஸ்டே ஒரு ஆஃப்டர்நூன் போல ஓப்பன் ஹேண்ட்ல வச்சு சொன்னாங்க என்கிட்ட, நான் இப்படி போறேன், நீங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி. நான் வீட்டில் வந்து ஏசப்பா 1 மாசம் கொடுத்தாலே நான் பயந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரே நாள் தானே இருக்கு, என்ன செய்ய சொல்லும் போது 2 கலரை ஆண்டவர் எனக்கு முன்பதாக காண்பித்தார். ஒன்று வந்து ராயல் ப்ளூ, இன்னொன்று வந்து ஒயிட். ஹல்லேலூயா. ஒன்று வந்து ராயல் ப்ளூ, இன்னொன்று வந்து ஒயிட். அப்போ அது நான் வந்து சில நேரங்களில் வார்த்தை வராது நமக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தருவார். அதை தியானிக்கும் போது ஆவியானவர் கருகலான சத்தியத்துக்குள்ளாய் நம்மளை நடத்தி கொண்டு போவார். இப்போ இந்த 2 காரியத்தை வைத்து செடித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற இந்த திரைச்சீலையின் கலரை பற்றி உனக்கு தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அப்போ அதில் போய் பார்த்தா அந்த 2 கலரும் அவங்க இருக்கு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலே நம்ம அதை குறித்து தியானித்து அந்த திரைச்சீலையில ஆண்டவர் என்ன கருகலான காரியத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்க போகிறோம். எனக்கும் கொஞ்சம் தான் அது கொஞ்சம் மறந்து போச்சு. ஆனாலும் ஆவியானுடைய துணையோடு கூட கொஞ்சம் கரிசனையாக நாம் அதை தியானிக்க போகிறோம். பங்கு திரையை மிகவும் ஒரு வேலைப்பாடோடு கூட, கை சித்திரத்தோடு கூட, அதற்கு பெஸ்லேலுக்கு கொடுத்த விசேஷித்த ஞானத்தை போல அதை நெய்தவர்களுக்கு, அந்த கலரை சூஸ் பண்ணி அந்த கலரை ப்ரிப்பேர் பண்றவர்களுக்கு விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுத்து ஆண்டவர் அதை அங்கே செய்து வைத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய இந்த ராயல் ப்ளூவை இஸ்ரவேலர்கள் எப்படி தயாரிப்பார்களாம்? கடலின் ஆழத்துக்குள்ள ஒரு சிப்பி இருக்குமா, ஒரு நத்தை இருக்குமா. அந்த நத்தையை தேடி போய் அவர்கள் எடுத்து கொண்டு வந்து அதை உடைத்து அதை வெயிலிலே காய வைத்து திரும்ப அதுல இருந்து அந்த கலரை எடுத்து அதுல இந்த வெள்ளை நூலை முக்கி அந்த ராயல் ப்ளூவை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தயாரிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ விசேஷித்த விதத்திலே இந்த ஒவ்வொரு காரியங்களும் செய்யப்பட்டு ஆண்டவர் அங்கே அந்த தொங்கு திரையை அதை போடும்படிக்காக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமம் 26:1 மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களையும் செய்ய
கடவாய். ஹல்லேலூயா. அதுல கேருபீன் தெரியல. இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேருபீன்களை அந்த காலத்து பெண்களுக்கு என்ன ஞானம் பாருங்கன்னா, இந்த துணி நெய்றது, கடல்ல இந்த சாய ஏற்றுறதெல்லாம் அந்த காலத்துல பெண்கள் தான் செய்திருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து அவங்க நெய்திருக்காங்க பாருங்க. இத்தனை பெரிய ஒரு கட்டளை செய்வதற்கு அந்த விசேஷித்த ஞானத்தை பலவீனமான பெண்களிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பலமற்றவைகளை பலவானாய் மாற்றுகிற தேவன் ஒவ்வொன்றிலும் ஒரு அரிய ஒரு கருதலான காரியங்களை வைத்து தேவன் அங்கே செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, அந்த கேருபீன்களை எல்லாம் அவர் செய்து அந்த திரட்சியை அவர் இப்படி உருவாக்கும்படி கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என்ன நிறங்கள் எல்லாம் அங்கே இருந்தது என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு, வெள்ளை. ஹல்லேலூயா. 4 விதமான கலர்ல தான் அந்த திரைச்சீலையானது அங்கே உண்டாக்கப்பட்டு அந்த தேவாலயத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதற்கு முன்பதாக, பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பதாக இந்த திரைகளை செய்து ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அந்த திரையை வைத்திருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. இந்த திரைகள், இந்த 4 விதமான நிறங்கள் வேதாகமத்தில் எங்கெல்லாம் அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நீங்க பார்ப்பீங்கன்னா, வாசலில் தொங்கு திரையில போட்டிருக்காங்க. யாத்திராகமம் 27:16 அது இருக்கு. பரிசுத்த ஸ்தலத்தின் தொங்கு திரையில இந்த 4 நிறங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்தின் தொங்கு திரையில இந்த 4 நிறங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. 3 திரையாக இந்த 4 திரைகளிலே இந்த 4 நிறங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசாரியனின் உடையிலையும் இந்த 4 நிறங்கள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே இந்த 4 நிறங்களும் விசேஷித்த நிறங்களாக அங்கே கருதப்படுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு சும்மா நம்ம அப்படி சட்டையெல்லாம் தூக்கி அப்படிலாம் போட்டுட்டு வந்துடுறோம். சிலதெல்லாம் அப்படி யாத்திராகம புஸ்தகத்தில் நீங்க வாசிங்கன்னு சொன்னா என்ன விதமான ஆடை நம்ம அணியணும்னு சொல்லி அங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் காலேஜ் படிச்ச பிள்ளைங்களுக்கு தெரியும் அந்த ஆடைகளை எந்த நூல்னால நெய்யப்பட்டது என்று சொல்லி அந்தபடியான ஆடைகளை அணியும்படியாக இஸ்ரவேலர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். கலப்பு நூல் கலந்த ஆடையை அணியாதன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நல்ல ஆர்டிஃபிஷியல் எல்லாம் உண்டு பண்ணி எல்லாம் கலந்து போட்டுக்கிட்டு அங்க கட்டி வந்துருச்சு, இங்க என்ன வந்துருச்சு, பரு வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு சொல்றோம். ஆண்டவர் அவ்வளவு ஒழுங்கு திறவுமாய் எல்லாவற்றையும் செய்யும்படி செய்து கொடுத்திருக்கிறார். வயலில கலப்புள்ள காரியத்தை என்ன செய்யக்கூடாது, விதைக்க கூடாது. கலப்புள்ள விதையை உருவாக்க கூடாது. வேலையராக வாசிச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதையெல்லாம் ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டதான எல்லாவற்றையும் என்ன செய்தோம், மறந்து போனோம். ஹல்லேலூயா. கடைபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இந்த 4 நிறங்களினால இந்த திரைகளை உண்டு பண்ணு. இந்த திரை ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆசாரியர்கள் லேவியர்கள் மாத்திரம் அந்த இடத்துல பரமாறுகிறவர்கள் கிடையாது. இந்த திரை தூர இடத்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பலிகளை செலுத்துவதற்கு, பாவ நிவாரணபடி, சமாதான பலி, இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்கு வரும்போது ஒரு முதலாவது பார்க்கறது எதை பார்க்கறாங்க, இந்த திரையை தான் பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. உள்ள இருக்கிற எந்த ஒரு பரிசுத்த வஸ்துக்களும் அவர்கள் கண்களுக்கு தெரியாது. அவர்கள் பார்க்கிற இந்த திரையை தான் முதலாவது பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அநேக ரகசியங்களை ஆண்டவர், ஒரு கதையை நான் சொல்றேன். யாக்கோபு அந்த அவருடைய மாமனாருடைய மந்தை, லாபானுடைய மந்தைகளை எடுத்துக்கொள்வதற்காக ஆற்றிலே ஒரு சொப்பனத்தை பார்ப்பான். எப்படி பார்ப்பான், ஒரு மரத்தின் கிளையை வெட்டிட்டு வந்து அதை வச்சிடணும், ஒரு இடத்துல பட்டையை பிரிச்சிடணும், இந்த இடத்துல பட்டையை பிரிக்க கூடாது, இந்த இடத்துல பட்டையை பிரிக்கணும். அப்புறம் எப்படி இருக்குன்னா, மரத்தோட பட்டை இருக்கும், மரத்தோட பட்டை இருக்காது, மரத்தோட பட்டை இருக்கும், மரத்தோட பட்டை இருக்காது. அந்த கலர்ல ஏதோ ஒரு கருகலான ஆசீர்வாதத்தை, சத்தியத்தை ஆண்டவர் வைத்து அவன் அதை தண்ணியில போட்டு அந்த தண்ணியை குடிக்கிற ஆடெல்லாம் கலப்பு நிறமுள்ள குட்டிகளை போட்டு. அப்ப நிறங்கள் மிகவும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டு வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு தியானிப்போம். அந்த 4 விதமான உடைகளிலே, அந்த தொங்கு திரைகளிலே இந்த 4 நிறங்களும் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது இளநீலம். ஹல்லேலூயா. இந்த இளநீலத்தை ஏன் ஆண்டவர் வைத்தார், அதனுடைய மகத்துவம் என்ன என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, இதோ கேருபீன்களை உடைய தலைக்கு மேல் இருந்த மண்டலத்தில் இந்திர நீல ரத்தினம் போன்ற சிங்காசன சாயலான
அந்த சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய கலர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த இந்திர நீலம் கலந்த ஒரு நீளமாக எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய சொந்த கண்ணால் பார்த்து அங்கே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது யாத்திராகமம் 24:10, இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பனைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தை கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இந்த யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் ஆரம்பத்திலே இருந்து வாசித்து வந்தால் தெரியும். முதலாவது கற்பனைகள் உடைக்கப்படுவதற்கு முன்பதாக முதலாவது மோசே அந்த பர்வதத்துக்கு ஏறி போகும்போது ஆண்டவரை பார்த்தா ஆண்டவருக்கு கீழே உள்ள பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் நீல கலர்ல கல்லிடைக்கப்பட்டவைகளா இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியே வாசித்து கொஞ்சம் தியானிச்சுட்டு வந்தா அந்த பலகையில அந்த கல்லுல இருந்துதான் ஆண்டவர் இந்த 10 கட்டளை எழுதி மிகவும் அழகான ஒரு கலரோடு கூட மோசே இடத்துல அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மோசே என்ன செய்து போட்டார்? உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த கட்டளைகள் அந்த இள நீளம் என்கிற நிறம் எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது? என்னுடைய கட்டளைகளை பிரமாணங்களை நான் உனக்கு எழுதி கொடுக்கிறேன், அது எப்போதும் உடைய கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க, அவங்களுடைய தொங்கல், அவங்க போட்டிருக்கிற எல்லா துணிகளையும் இந்த தொங்கல் தொங்கும். இந்த தொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையும் இளநீளமும் கலந்து நம்ம இந்த லேடிஸ்லாம் சாரி கட்டும் போது அதுல வந்து குஞ்சம் தொங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குஞ்சமாக அவங்க என்ன செய்திருப்பார்கள்? தொங்கக்கூடாது. எதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது? நான் கொடுத்த கட்டளை பிரமாணம் உன் கண்ணை விட்டு ஒரு நாளும் விலகக்கூடாது. ஹல்லேலூயா. அது எப்போதும் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும். அப்படியே சும்மா மறந்துட்டா கூட இப்படி குனியும் போது அந்த தொங்கல் நிறத்தை நீ பார்க்கும் போதுக்கு உனக்கு உடனே ஞாபகம் வரணும், இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த கட்டளை பிரமாணம். ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேலுடைய கொடிகளிலே அந்த நீல நிறத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த கொடியை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு வருகிற ஒரு ஞாபகம் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா அவர்களுக்கு வரும்? இஸ்ரவேலே கேள், கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே, இந்த பூமி முழு உலகத்திற்கும் ராஜாதி ராஜா ஒருவரே, அவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை நம்ம மலேசியால இருக்கிறதுனால, முஸ்லிம் கண்ட்ரில இருக்கிறதுனால இந்த ஓதுறாங்க பார்த்தீங்களா, மணிக்கூருக்கு அவர் முதுகுற மாதிரி இஸ்ரவேலியே அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, ஷிமா இஸ்ரவேல் அடோனாய் எலுகேனு அடோனாய் ஏகார் பாருக் ஷேம்கிகோ மல்குத லெகோலாம் வாயே. மூச்சு விடாம ஒவ்வொரு மணிக்கூருக்கு அவர்கள் பாடுகிறதுக்கு அர்த்தம் என்ன? இஸ்ரவேலே கேள், கர்த்தரே தேவன், கர்த்தர் ஒருவரே, இந்த முழு உலகத்துக்கும் ராஜா ஒருவரே, அவர் ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. இந்த பிரமாணத்தை அவர்கள் திரும்பவும் திரும்பவும் திரும்பவுமாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாயில இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா. அம்பேத்கர் வேதத்தில் வாசிக்கும்போது சொல்லுகிறார்கள், பிற தெய்வத்தினுடைய நாமத்தை உன் நாவினால் நீ என்ன செய்யாத? உச்சரிக்காத. ஹல்லேலூயா. ஆகவே நாம் இரவும் பகலும் நாம் தியானிக்க வேண்டியது, நாம் உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தின் நாமம் மாத்திரமே. ஹல்லேலூயா. அந்த ஒரு நாமத்தை அவர் உச்சரித்ததுனால இன்றைக்கு முழு உலகத்துக்கும் ஒரு ஐகானால் அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த நீலம் என்பது எதை குறிக்கிறது? தெய்வத்தின் மகத்துவத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் நமக்கு தந்த கட்டளைகளை பிரமாணங்களை நாம் மறந்துவிடக் கூடாது. அது எப்போதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த இள நீலம் நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது? ரத்தாம்பரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரத்தாம்பரம் எதை குறிக்கிறது பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் என்று வாசிக்கிறோம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
எண்ணம் அவர்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இரத்தாம்பரம் என்பது ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறதுக்காக அந்த நிறம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முன்னிலே வருகிற ஒவ்வொரு மக்களும் இந்த நிறத்தை பார்க்கும் போதெல்லாம் அவர்களுக்கு தெரியும், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் பரிசுத்த ஜாதி, நான் ராஜரீக கூட்டத்தில் உள்ளவன், நான் உலகத்தை ஆள பிறந்தவன். ஹல்லேலூயா. தேசத்தை ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. உலகத்தை ஆள பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. தெய்வத்தை அறியாத ஜனங்கள் மத்தியிலே போய் கூடி குறி நின்று இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்லுவதல்ல, அன்பு தேவை. ஆனால் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி வைராக்கியம் பற்றி எரியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது எரியும் போது அந்த வார்த்தைகள் நம்மை அறியாமலே அவர்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகளாக வந்து அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழி நடத்தும். ஹல்லேலூயா. இரத்தாம்பரம் என்பது வேற ஒன்று, அந்த மெரூன் கலர். நிறைய சபைகளில் நீங்க பாருங்க, அந்த மெரூன் கலர் தான் ஆல்டர்ல வந்து அவங்க வச்சிருப்பாங்க. ஏன் அந்த மெரூன் கலர் அதிகமாக சபையை உபயோகப்படுத்துகிறது என்று சொன்னால், அது அந்த ராஜரீக அதிகாரத்தை அது குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, சிவப்பான மேலங்கி அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி என்று பார்க்கிறோம். தமிழ் வேதாகமத்திலே அவர் இரத்தாம்பரம் என்று சொன்னால் புரியாது என்பதற்காக சிகப்பு என்று சொல்லிவிட்டார்கள். மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரம், ஆம்பர் அல்லது பர்பிள் என்று சொல்லி அங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவு யூதருடைய ராஜா என்று சொல்லி அவர்கள் ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தும் போது முள்முடி அவருடைய தலையிலே சூட்டி இப்படிப்பட்டதான் அந்த இரத்தாம்பரம் நிறைந்த அந்த வஸ்திரத்தை கொண்டு வந்த ராஜ வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவர் என்ன செய்தார்கள், சிலுவையில் அறைவதற்கு ராஜா ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதுல ஒரு சத்தியம் இருக்கு. நான் பின்பதாக நான் உங்களுக்கு அதை சொல்லித்தர நான் ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது சிவப்பு நிறம். ஹல்லேலூயா. இந்த சிவப்பு நிறம் குறித்து நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா எல்லாரும் வேகம் தெரிந்தவர்கள் தான். இருந்தாலும் பாருங்க, இந்த படம் எதை குறிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கா தெரியுமா அந்த படம்? எரிகோ கோட்டையை இஸ்ரவேல் ஜனங்கள் பிடிக்க வரும்போது அங்க ஒரு வேசி தயாராவாங்க. ராகாப் என்ற வேசி அவருடைய தகப்பன் குடும்பங்கள் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த அவர் அதற்கு முன்பதாக வேவு பார்க்க வந்த அந்த காலேப் யோசுவா இடத்திலே சொன்னார்கள், அந்த தேசத்தை பிடிக்க நாங்கள் வரும்போது உன்னுடைய குடும்பம் தப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிகப்பு நிற நூலை, வேற எந்த கலரையும் அவங்க சொல்லல பாருங்க, ஒரு சிகப்பு நிற நூலை உன் வீட்டில் நீ வெளியே தொங்க போடு. நாங்கள் யுத்தத்துக்கு வரும்போது இந்த ஜனங்களுக்கு நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம், எந்த இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எந்த வீட்டுல சிவப்பு நிற நூல் தொங்குதோ அங்க இருக்கவன் மேல ஒருத்தர் மேலே நீ கை வைக்க கூடாது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ள ஒன்றாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது. அதை நீங்கள் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்லி யோசுவாவும் காலேப்பும் அவர்களுக்கு அங்கே ப்ராமிஸ் பண்ணுகிறாங்க. அப்போ சிவப்பு என்பது ரட்சிப்புக்கு அடையாளமாக அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்களுடைய அந்த எகிப்தியருடைய கைகளில் இருந்து பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவராகிய தேவனிடத்திலே சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இந்த இரத்தத்தை எடுத்து இந்த வீட்டின் நிலைக்கால்களை நீங்கள் பூசுங்க. சங்காரத்துடன் கடந்து வரும்போது உடைய வீட்டை பார்க்கும்போது உங்களை தொட மாட்டான், நடந்து போயிடுவான். நம்ம ஈஸியா வந்து நம்ம சொல்லிடலாம். நீங்க யோசித்து பாருங்க, என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் எகிப்து வீட்டுக்காரன், என் வீட்டுக்கு முன் வீட்டுக்காரன் எகிப்து வீட்டுக்காரன், என் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரன் எகிப்து வீட்டுக்காரன், நான் இஸ்ரவேல், நான் ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை நான் பூசினா அந்த வருகிற தூதன் அவங்களுக்கு ஹிந்து முறைப்படி சொன்னா அது என்னையா, எவன் இல்லையா? இந்து முறைப்படி சொன்னா எவன், எகிப்தியர்களுக்கு எவன், நமக்கு தேவதூதன். அவன் வரும்போது அந்த எல்லா வீட்டுக்கு மத்தியில் இருக்கிற எல்லாரையும் கொண்டாலும் நடுவுல நம்ம வீடு மட்டும் இருந்தாலும் அதை பாதுகாத்து நம்மை ரட்சித்து அவர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிகப்பு என்பது நமக்கு ரட்சிப்பை குறிக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேர்ந்து இருந்தாலும் உறைந்த மலையை போல நான் வெண்மையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல, நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்கிறது, இரத்தாம்பரம் போல சிவப்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சிவப்பான பாவத்தை
பஞ்சை போல அது வெண்மையாக்க போதுமானதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு கலரையும் கருதி கருதி எண்ணி எண்ணி எல்லாவற்றிலும் அவரை குறித்தே ஜனங்கள் சிந்திக்க வேண்டும், அவரை குறித்தே தியானிக்க வேண்டும். ஒரு கலரா இருக்கட்டா, என் பிள்ளைங்க என்னை குறித்து சிந்திக்கட்டும். ஒரு துணியா இருக்கட்டா, என் பிள்ளைகள் என்னை குறித்து சிந்திக்கட்டும். ஒரு பொருளா இருக்கா, என் பிள்ளைகள் என்னை குறித்து சிந்திக்கட்டும் என்று சொல்லி அவ்வளவு அன்பும் கரிசனையும் பொசசிவும் நம்ம மேலே வைத்து ஒவ்வொன்றையும் இந்த பூமியிலே தேவன் சிருஷ்டித்து வைத்து நம்மளை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர்களின் புத்தகம் 9:22 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியம். அதுதான் என் ஐயா எப்பவும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அது என்ன ரத்தம்? பரிசுத்த ரத்தம் என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாவங்களை கழுவி சுத்திகரித்து சன்னிதானத்திலே குற்றமற்றவர்களாய் நிறுத்தி நம்மை பாதுகாக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் செய்யாத மனுஷன் ஒருவரும் உலகத்தில் கிடையாது. ஹல்லேலூயா. தவறாத மனுஷன் ஒருவரும் உலகத்தில் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. ஹல்லேலூயா. பொல்லாங்கனுக்குள் கிடக்கிற உலகத்திலே நாம் போகிறோம். பாவம் நம்மை தேடி வருகிறது. பாவத்துக்கு நம்ம பயந்து ஓட கடமை. வேதம் சொல்லுகிறது, சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பாவத்தை விட்டு விலகி ஓடணும். பாவத்துக்கிட்ட போய் ஏற்றிக்க கூடாது. பாவம் சொன்னா அது நம்மள என்ன செய்கிறோம்? பட்சித்து போடுறோம். பாவத்தை கண்டு ஓட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து தினந்தோறும் நாம் கேட்கும் போது அவர் நம்மை சுத்திகரித்து மாசற்ற சன்னிதானத்திலே குற்றமற்றவர்களாய் நம்மை நிறுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்கும் போது வெள்ளை நிறம். ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த நாட்களில் வெள்ளை நிறம் பிடிக்காது. எனக்குமே கொஞ்ச நாள்லாம் வெள்ளை நிறம் பிடிக்காது. ஹல்லேலூயா. அது என்ன வெள்ளையை போட்டுக்கிட்டு எல்லா கலரையும் தானே ஆண்டவர் படித்தார், அது என்ன வெள்ளை வெள்ளைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரோடு கூட நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த வெள்ளையின் மகத்துவத்தை கற்றுக் கொடுத்தார். வேதத்தில் நீங்கள் எங்கெல்லாம் வெள்ளையை நீங்கள் பார்க்கிறீங்களோ அது பூமிக்குரிய கலர் கிடையாது, அது பரலோகத்துக்கு அடுத்த கலர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறோம் பாருங்க, வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளிலே தோள்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஹல்லேலூயா. வெள்ளை நிறம் என்று சொல்லி வேதத்தில் நீங்க வேறு இடங்களிலே அதிகமாய் பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். அநேக வசனங்களிலே வெள்ளை நிறத்தை கொடுத்து நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா. அந்த வெள்ளை நிறம் என்பது very very righteous color. Hallelujah. Very very rich color also. இந்த பூமிக்குரிய கலர் கிடையாது, இது பரலோகத்துக்கு அடுத்த கலராக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளைல ஒரு பாட்டு பாடிப்போன்னு நினைக்கிறேன், எனக்குலாம் ஞாபகம் இருக்குமா? ஒரு வெண்ணங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெய கோடி, ஓயா இன்பம் என கொண்டு மோட்சத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? சொல்லி கொடுங்க. ஹல்லேலூயா. அருமையான ஒரு பாடல். அது எங்க இந்த வெள்ளை வஸ்திரங்கள் குறிக்கப்படுகிறது? இந்த வெள்ளை வஸ்திரம் எதுக்குரியது? பரலோகத்துக்குரியது. ஹல்லேலூயா. நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா வெள்ளையை தவிர வேற கலரே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கிற வஸ்திரங்கள் மற்றபடி இருக்கு, அநேக ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு கொடுக்கிற வஸ்திரம் மெல்லிய வஸ்திரம், வெண் வஸ்திரம், அப்படிப்பட்ட நிறைய வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரங்கள் எல்லாமே வெள்ளை நிறம் உடையவைகளா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே வெள்ளை என்பது பரலோகத்துக்குரிய ஒரு நிறமாக அங்கே சொல்லப்படுகிறது. பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 7:13 சொல்லு, சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் இருக்க கண்டேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்ணையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே பாருங்க, சேனைகள் வெண்மையும் சுத்தமான வெள்ளி வஸ்திரம் தரித்தவர்களாய் இருந்தார்கள்.
பிரகாசம் உள்ள வெள்ளை வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அப்போ வெண் வஸ்திரம் என்பது பூமிக்குரிய ஒரு காரியம் அல்ல, அது பரலோகத்துக்கு அடுத்த ஒரு காரியமாக அங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது பாருங்க, ஒவ்வொரு கலரை குறித்து நான் உங்களுக்கு திரும்பமாக சொல்கிறேன். இளநீலம் இது எதை குறிக்கிறது? ஆண்டவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் இரவும் பகலும் தவறாமல் ஒவ்வொரு நிமிஷமும் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அது குறிக்கிறது. இரண்டாவது சிவப்பு, பாவங்கள் மன்னிக்கப்படும்படிக்காக அது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம், மீட்பின் ஒரு அடையாளமாக அந்த கலர் கொடுக்கப்படுகிறது. இரத்தாம்பரம் ராஜரீகத்தை குறிக்கிறது. நம்ம ராஜரீக கூட்டமாய் அந்தகார ஒளியின் நிறத்திலிருந்து அழைக்கப்பட்ட ஆச்சரிய கூட்டமாய் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜாதியாய் நாம் இருப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறதே இந்த இரத்தாம்பரம் குறிக்கிறதாக இருக்கிறது. அடுத்தாக நான் பார்க்கும்போது பாருங்க, அதுக்கு இடையில அந்த பிரமாணங்களை கட்டளைகளை கை கொண்டு பாவ மன்னிப்பை பெற்று இந்த ராஜரீக பிரமாணத்துக்கு நம்ம வந்த பிறகு இந்த வெள்ளைக்குள்ள அந்த பரிசுத்தத்துக்குள்ள நம்ம நடத்தி கொண்டு போகிறதுக்கு நமக்கு உதவி செய்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சக்தி ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த பிரமாணங்கள் எல்லாம் வந்தாலும் இந்த உலகத்துல இப்ப இருக்கிற நாட்கள்ல பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த வெள்ளை அங்கியை தரித்து பரலோகத்தில் போய் தேவனோடு ஆராதிப்பதற்கு நமக்கு பெரிதும் உதவி செய்கிறது பரிசுத்த ஆவி. யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறல கேட்குங்க? இந்த சபையில யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறல? எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கு. கன்சில பேசுறீங்க இருக்கா? நிச்சயம் இருக்கா? எனக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்குங்கிற நிச்சயம் எல்லாருக்கும் இருக்கா? நிச்சயம் இருக்கவங்கள கைத்துக்குங்க. நிச்சயம் இருக்கவங்கள கைத்துக்குங்க. ஓகே, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தே. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு டவுட் சந்தேகம் இருக்குன்னா தயவு செய்து பாஸ்டரோடு வந்து கலந்து கொண்டு கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளுங்க. பாஸ்டர் உங்களுக்காக ஜெபிப்பாங்க. விசேஷ கூட்டங்கள் வைக்கும் போது நீங்க வந்து கலந்து கொண்டு பசுத்தாவின் அபிஷேகத்தை வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பசுத்தாவின் அபிஷேகம் எல்லாம் நீங்க ரட்சிப்பிலே இருந்தீங்கன்னா நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து நம்முடைய ஆத்மாவோட கண்டித்து உணர்வுகள் என்ன செய்யாது? இருக்காது. இயேசு சொல்லுகிறார், போகிறேன், உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை அனுப்புகிறேன், அவர் வந்து உங்களோடு கூட இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தி ஒவ்வொரு நாளும் உங்களை என்ன செய்வார்? பரிசுத்தத்துக்குள்ள நடத்தி கொண்டு போவார். ஆகவே இந்த கலரினால் வந்த ஆசீர்வாதங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்தாவியோட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளே நாம் வளரும் போது மாத்திரமே அதை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்ததாக நான் பார்க்கும்போது கடைசியாக வெள்ளை, நான் உங்களுக்கு சொன்னது போல இந்த வெள்ளை வஸ்திரம் தரிக்கிற ஒரு தகுதி, இந்த வெள்ளை வஸ்திரம் தரித்து பசுத்தவான்களோடு ஆராதிக்கிற ஒரு தகுதி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? கட்டளைகளை பிரமாணங்களை வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து புரிந்து கற்றுக்கொண்டு கடைபிடித்து வளர்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ராஜரீக பிரமாணத்தை, இந்த ராஜரீகத்துக்குரிய மகத்துவத்தை அதிகாரத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாய் இருந்து பசுத்தாவிக்குள்ள ஒரு நாள் நிரம்பி வழிந்து ஆண்டவருக்கு நாம் ஐக்கியப்படும் பொழுது அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போய் இந்த வெள்ளையை தரித்து ஆண்டவரோடு கூட ஆராதிக்கிற ஒரு கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற. பக்தன் இப்படியாக பாடுகிறார், பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே ராஜனானோரங்கத்தினராக அங்கே நிற்க வாஞ்சிக்கிறேன். அப்போ பரிசுத்த பவனி என்று சுற்று பரலோகத்துல ஒன்று இருக்கு. நம்ம பக்கத்துல கூட்டம் கூட்டமா வார்த்தை பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க பாருங்க, ஜனங்களிலும் பாசைகளிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள். ஹல்லேலூயா. உலகம் உண்டானது முதல், ஹல்லேலூயா, உலகம் உண்டானது முதல் எல்லாரும் சொல்றாங்க அத்தனை மில்லியன் வருஷம்
தான் மனுக்குலம் உருவாச்சு. அல்லேலூயா. அதை நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் நம்ம கணக்கு போட்டு பார்க்கும்போது 2000 வருடமாக கணக்கிடப்படுகிறது. ஆபிரகாம் முதல் இயேசு வரைக்கும் 2000 வருடமாக கணக்கிடப்படுகிறது. இயேசுவிலிருந்து இப்போது வரைக்கும் 2000 வருடமாக கணக்கிடப்படுது. அப்போ 7 என்பது 7000 என்பது ஒரு பூரணத்துவத்தை வேதத்திலே குறிக்கிறபடினால அந்த தியாலஜிக்கலி அவங்க பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதுபடி நடந்துட்டு வருது, காலங்கள் அப்படி நடந்துட்டே வருது. ஸோ நம்ம இப்போ இந்த கடைசி 2000 ஆண்டிலே நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். இப்போ 2000 எத்தனை இருக்கிற இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு 2025 இருக்கோம். ஹல்லேலூயா. இந்த 2000 முடிவடையும் போது அடுத்த 1000 வருஷ அரசாட்சி தொடங்கும் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. அது நமக்கு தெரியாது, அப்படி எதிர்பார்க்கிறாங்க. அப்படி எதிர்பார்க்கப்பட்டு அது சரியாக இருக்குமானால் பிரியமானவர்களே, நாம் இந்த காரியங்களை கை கொண்டு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஒரு விஷயம் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற கொஞ்ச நாட்களே அதை சரியாய் கடைபிடிக்கிறேனா, பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேனா, நீ ஒருவரே தேவன் என்று சொல்லி, முழு உலகத்துக்கும் நீ ஒருவரே ராஜா என்று சொல்லி, நீ ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி, உம்முடைய நாமத்தை மாத்திரம் நான் இந்த உலகத்திலே உயர்த்தி, ஆண்டவரே உம்மை மாத்திரம் நான் சார்ந்து கொண்டு, உம்மையே நான் நம்பிக்கொண்டு, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆளுமையை, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ராஜரீகத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோமா? அதை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீர் சிந்தின ரத்தத்தை விசுவாசிக்கிறோம். கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த அழுக்கான உலகத்திலே கிடக்கிற நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவருக்குள்ளே ஜீவித்து, நான் சொன்னது போல இந்த பரிசுத்த வஸ்திரமாகிய வெண்வஸ்திரத்தை தரித்து நான் பரலோக ராஜ்யத்தின் பவனிலே செல்லுவதற்கு அழைத்து கொண்டு போகிறார். அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை உற்சாகமாய் பாடுவோம். சேர்ந்து பாடுங்க. ஒரு சாந்துவையா What
Praise the Lord. This morning we come to the table of communion. இந்த காலையில் நாம் திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். It's because of love for us that the Father sent His Son Jesus Christ. நம்மை அன்பு கூர்ந்து பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி இருக்கிறார். And it was because of love Jesus came to earth. நம்முடைய மேல் வைத்த அன்பினாலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். He lived a holy life. அவர் பரிசுத்தமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார். He taught and ministered to many people. அவர் இந்த உலகத்தில் அநேகருக்கு ஊழியம் செய்தார். And at the end he went to the cross. கடைசியாக சிலுவைக்காக கடந்து போனார். Because he loved us. ஏன் சொன்னால் அவர் நம்மை நேசித்தார். I shall read from Matthew chapter 26 verse 26 to 30. மத்தேயு சுவிசேஷத்தை and as Matthew 26, start from verse 26. Verse 27, and he took the cup and gave thanks, and he gave it to them, saying, drink from it, all of you, for this is my blood of the new covenant, which is shed for many for the remission of sins. But I say to you, I will not drink of this fruit of the vine from now on until the day when I drink it new with you in my Father's kingdom. And when they had sung a hymn, they went out to the Mount of Olives. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 26 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நாம் இப்படியாக பார்க்கிறோம். அவர் போஜன பண்டிகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள். On the night before Jesus went to the cross on Thursday night, அந்த வியாழக்கிழமை அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக Jesus instituted the Lord's Supper. அவர் அந்த சிலுவைக்குரிய அடையாளத்தை அவர்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுத்தார். Or we call it the Holy Communion. அதைத்தான் நாம் பரிசுத்த திருவிருந்து என்று சொல்லி நாம் இங்கே சொல்லுகிறோம். The bread symbolizes the body of Christ. இந்த அப்பமானது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. The cup, the drink symbolizes the blood of Jesus. இந்த திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. Jesus gave his life as a sacrifice for our sin. நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை தியாகமாக அவர் ஒப்புக் கொடுத்தார். And Jesus wants us to remember what he had done for us. இயேசு கிறிஸ்து நமக்காக செய்ததை நாம் நினைவு கூறும்படி அவர் கேட்டுக்கொள்கிறார். So he commanded us to do it when we meet. நாம் எப்பொழுதெல்லாம் சந்திக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். And we are to observe Holy Communion until Jesus comes back. இயேசு கிறிஸ்து திரும்பவும் இந்த உலகத்துக்கு வருகிற வரைக்கும் இந்த திருவிருந்திலே நாம் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். He asks us to do it in remembrance of him. அவரை நினைவு கூறும்படிக்காக இதை செய்யும்படி அவர் சொல்கிறார். And verse 30 is an important reminder. அந்த 30ஆம் வசனம் மிகவும் ஒரு ஞாபகார்த்தமான ஒரு வசனமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. He went to the Mount of Olives. அவர் ஒலிவ மலைக்கு புறப்பட்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in his second coming he will touch the Mount of Olives. அவருடைய இரண்டாம் வருகையிலும் ஒரு ஒலிவ மலையை வந்து இறங்குவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. So let's give thanks for the bread and the cup. ஆகவே இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். Lord Jesus, we thank you for your great love for us. ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்த இந்த பிரதான அன்புக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். Because you loved us, you were willing to lay down your life for us. ஆண்டவரே, நீர் எங்களை நேசித்தபடினாலே உம்முடைய ஜீவனையே எங்களுக்கு கொடுக்கும்படி உலகத்துக்கு வந்தீர். And we who believe in you, our sins are forgiven. ஆண்டவரே, உமக்குள்ளாய் நாங்கள் நம்புகிறோம், உம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. And we receive the gift of eternal life. ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம்.
Lord, today we observe Holy Communion in remembrance of your great sacrifice. ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த பெரிய தியாகத்தை நினைவு கூறும்படிக்காய் இந்த காலை வேளையில் அந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். We ask you to bless the bread and the cup. ஆண்டவரே இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். And Lord, if there be anyone among us who is sick, ஆண்டவரே எங்களுக்குள்ளே யாராயிலும் வியாதிப்பட்டிருப்பார்களானால் we pray for healing of the bodies and mind. ஆண்டவரே அவருடைய சிந்தைகளும் சரீரம் சுகமாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். Just as Lord Jesus, you heal us spiritually of sin. ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்களை எப்படி பாவத்திலிருந்து சுகமாக்கினீரோ, You heal us in our physical bodies. ஆண்டவரே எங்களுடைய சரீர பிரகாரமோ எங்களை அதே போல சுகமாக்கும். We pray this in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. Let's partake of the bread and the drink. எல்லாரும் அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்துக்கோங்க. I give you the benediction. இப்பொழுது நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன், பெற்றுக்கொள்ளுங்கள். The Lord bless you and keep you. The Lord make his face to shine upon you and be gracious to you. The Lord lift up his countenance upon you and give you peace. In the name of the Father, the Son, and the Holy Spirit. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர்